Good evening all. Question முடிச்சிட்டு வந்திருக்கீங்க. சூப்பரா எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க. நம்ம சொன்னபடியே தான். வெரி நைஸ். உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்காக நன்றி. ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரை பண்ணது எல்லாமே வந்திருக்கு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நானும். ஓகே. ஒன்னொன்னா நம்ம பார்த்துடலாம். ஓகே. எஸ். ஓகே. சரி. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பயோசுவாலஜியை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. இது புக் பேக் ஆன்சர் தான். ஸோ யூ வில் பி ஏபிள் டு ரியலைஸ் தட் இல்லையா? ஸோ ரொம்ப அழகா எழுதிட்டு வந்திருக்கீங்க. ஆப்ஷன் இதுல எது கரெக்ட்னு சொல்லுங்க. டீநேச்சுரேஷன் ஃபர்ஸ்ட் நடக்கும், தென் அன்னீலிங், தென் சிந்தசிஸ் இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் வந்து டைரக்ட் கொஸ்டினா? எஸ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல தான் வேரியேஷன் இருக்கும். சரி, அடுத்தது இது தேர்ட் கொஸ்டின். இது புக் இன்சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. பார் பாடிஸ் இன் செல் வந்து எப்படி கால்குலேட் பண்றது? புக் இன்சைட் த பாக்ஸ் டூ யூ நோ ஃபேக்டர்ல இருந்து n-1 ஃபேக்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இஸ் தி ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாமா? இது வந்து என்ன கொஸ்டின்? இதுவும் புக் பேக் கொஸ்டின். புக் பேக் கொஸ்டின்ல டைரக்டா கேட்டிருக்காங்க. இது நம்ம டிசைட் பண்ணது, நம்ம நிறையவே பேசணும். இது கான்ட்ரசெப்டிவ் பத்தி பேசியிருந்தோம். அண்ட் இதுல ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட் இஸ் தி ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, the maximum reproductive capacity of an organism under optimum environmental conditions is called biotic potential. இதுவும் இன்சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே. ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன்ஸ்ல இருந்து கேட்டிருக்கிற கேள்வி இது. ஓகே. சிக்ஸ்த் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுவும் புக் இன்சைட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். செமி கன்சர்வேட்டிவ் நேச்சர் அண்ட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் of DNA replication. Seventh question, of course, it is also a direct question. Asparagus, Niger the answer. Eighth question வாங்க, இதுவும் direct question தான். Head of the sperm consists of acrosome and mitochondria. Acrosome contains spiral rows of mitochondria. So assertion and reasonல கேட்டிருக்காங்க. ரெண்டுமே என்னதுதான்? Both A and R are false. Okay, so C is the option. என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னா, ரிமெம்பர் நம்ம இந்த கொஸ்டின் நான் போட்ட 10 வீடியோஸ்ல இந்த கொஸ்டின் பத்தி நம்ம பேசணும். எக்ஸ்டிங்ஷன் பத்தி பேசணும். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் சொல்லி பார்த்ததுல ஞாபகம் இருக்கா? அப்புறம் இந்த கொஸ்டினும் நம்ம பார்த்தோம். டிஃபரன்ஷியேட் கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். ஹனிபியை பத்தி பார்க்கும்போது இதை நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அடுத்தது இதுல இருந்து இந்த அப்ரிவியேஷன்ஸ்ல இருந்து கிஃப்ட், ஜிஃப்ட் இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஐசிஎஸ்ஐ இதுவும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஆர்ட்ல இருந்து இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டுட்டாங்க. அப்புறம் இதுவும் ஞாபகம் இருக்கா? 2 salient features of human genome project. இதுவும் நம்ம பார்த்ததுதான். ஸோ 4 கொஸ்டின் இதுல நீங்க ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். 10 வீடியோஸை நீங்க ஒழுங்கா பார்த்திருந்தீங்கன்னா. இது ஞாபகம் இருக்கா? இன்ஹிபின் பத்தி சொன்னேன் நான். லேடிக் செல்ஸ் பத்தி சொல்லும் பொழுதும் சர்டோலி செல்ஸ் பத்தி சொல்லும் போதும் திரும்ப திரும்ப இதை நம்ம ரிவைஸ் பண்ணோம். அண்ட் டார்வினிசம் பத்தி நம்ம பார்த்தோம். அண்ட் இது ஞாபகம் இருக்கா? 3 அடாப்டேஷன் சீன் இன் டெரெஸ்ட்ரியல் அனிமல்ஸ். நம்ம அக்வாட்டிக் பார்த்தோம், டெரெஸ்ட்ரியலும் நான் சொல்லி கொடுத்தேன். கடைசியா போட்டதுல ஐ திங்க் 9th வீடியோ ஆர் 10th வீடியோல இது இருக்கு. ஓகே. தென் இது நீங்க நானோகிராம் பத்தி, இது கம்பல்சரி கொஸ்டின். இதை நீங்க அழகா எழுதியிருப்பீங்க. ஓகே. என்ன எழுதியிருப்பீங்க? எலைசா டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. வெஸ்டர்ன் பிளாட்ல இருந்து ஒன்னு எழுதியிருப்பீங்க. கரெக்டா? ஓகே. இது ஞாபகம் இருக்கா? கேமிட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிற கொஸ்டின் இல்லாம ஒரு கேள்வி தாளே இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸ்கிமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கேமிட்டோஜெனிசிஸ் எழுதியிருப்பீங்க.
எது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸும் எழுதியிருப்பீங்க, oogenesis-உம் எழுதியிருப்பீங்க. தென் இதுவும் மாத்தி மாத்தி சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமா, வீடியோல நம்ம ரிவைஸ் பண்ணதுதான். ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி நம்ம இது பார்த்தோம். ஸோ இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நிச்சயமா நீங்க எழுதியிருப்பீங்க. அண்ட் இது வந்து வேஸ்ட் பத்தி ஒண்ணு, இது வந்து என்னதுன்னா டெக்னிக் ஆஃப் பேரண்டல் டிஸ்பியூட்ஸ் பத்தினது. இது டிஎன்ஏ டெஸ்ட்டை பத்தி நீங்க எழுதியிருப்பீங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏவை கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னது இதுதான். அண்ட் இங்க பாருங்க, இது வேஸ்ட் பத்தி ஒண்ணு கண்டிப்பா கேட்பாங்க, ஒரு வேஸ்ட் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமா, இந்த வேஸ்டேஜ்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். வீடியோஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, ரேபிட் ரிவிஷன் வீடியோஸை நீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா நிறைய மதிப்பெண்களே நீங்க வாங்கியிருப்பீங்க. ஏன் சென்டமே அடிச்சிருப்பீங்க. இப்போ 35 அவுட் ஆஃப் 35 வாங்கியிருப்பீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் மீ, என்னோட கூட கனெக்ஷன்லயே இருங்க. கெட் கனெக்டட் வித் மீ அண்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர் வீடியோஸ் இன் டேஸ் டு கம். எக்ஸாம் முடிச்ச உடனே 12th எக்ஸாம் முடிச்ச உடனே வில் சிட் அண்ட் ஒர்க் அவுட் ஃபார் நீட் எக்ஸாமினேஷன். ஸோ நீட்டுக்குரியதை நம்ம பார்க்கலாம். நீட்டுக்குரிய எல்லா கொஸ்டின்ஸையும் லெசன் வைஸ் நம்ம பார்க்க போறோம். நீட் எழுதும் போதும் எழுதி முடிச்சதுக்கு வந்ததுக்கு அப்புறமாகவும் சந்தோஷத்தோட வருவீங்க. நீட்டை நம்ம கிராக் பண்ண போறோம். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஸ்டே கனெக்டட் வித் மீ அண்ட் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோஸ். மே காட் பிளெஸ் யூ ஆல். சொசைட்டிக்கு நல்ல டாக்டர்ஸ் தேவைப்படுறாங்க, அறிவாளிகள் தேவைப்படுறாங்க, ஞானமுள்ள டாக்டர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தென் வீடியோஸ் பார்த்து படிச்சு அண்ட் எனக்கு நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ற அத்தனை பேருக்கும் வாழ்த்துதல்கள். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ.